சங்குகள் ஈஸ்வரனுக்கும் 108 வலம்புரி சங்குகள் அம்பிகைக்கும் தனித்தனியே அபிஷேகம் செய்விக்கப்பட்டு பரிவார தெய்வங்கள் அனைத்துக்கும் காப்பு அவுக்கக்கூடிய நிகழ்வானது நடந்தேறி காப்பு கட்டிக்கொண்ட அன்பர்களுக்கும் கோவில் திருப்பணி குழுவினர் நிர்வாக குழுவினர்களுக்கும் பிரசாத மரியாதையானது செலுத்தப்படுகிறது. தொடர்ந்து நாளைய தினம் முதல் இயல்பான வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பலாம். அவர்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். ஜோதிர்லிங்க ஸ்தலம் என்கின்ற பல ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு அவர்களுடைய இயல்பான வாழ்வுக்கு திரும்பலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, சாமி ராமேஸ்வரம் போகணும், திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு. எங்கெங்க சௌரியம் இருக்கோ எல்லா பக்கம் போகலாம், எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள் தான். முடியாதவர்கள் எங்களால் ராமேஸ்வரம் வரைக்கும் போக முடியலைங்க சுவாமி, அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம குலதெய்வம் அவர்களுடைய குலதெய்வம், அதுவே முடியல, மீண்டும் பரமேஸ்வரனுடைய சந்நிதிக்கே வந்து இறைவா எல்லாத்தையும் நல்ல முறையில் முடிச்சு கொடுத்த சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தணுங்கிறத சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பலாம். பிரசாதம் வழங்கப்படுகிறது. மங்கள வாக்கு. விக்னேஷ்.